மாமா, அங்க அப்பா ஆபத்துல இருக்கும்போது நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அங்க இருந்து அப்பாவை காப்பாத்தணும்ல. உங்க பின்னாடி இதெல்லாம் நடக்குதுன்னு அப்பா கிட்ட நீங்க சொல்லலாம்ல மாமா. சொன்னாலும் அவர் அதை நம்ப மாட்டாரு. உன் அம்மாவை அப்ரூவா தான் கொண்டாடு பெத்த பொண்ணு நீ சொல்லியே நம்பல. நான் சொல்றத நம்புவாரா? மச்சான் என் மேல எவ்வளவு கோவமா இருக்காருன்னு எனக்கு தெரியும். அவரோட தங்கச்சி புருஷங்கிறதுனால என்னை எதுவும் செய்ய முடியாம இருக்காரு. அன்னைக்கு நான் செத்து போயிட்டேன்னு மச்சான் எவ்வளவு ஃபீல் பண்ணாருன்னு உனக்கு தெரியல பூமி. நான் செத்துட்டா உன் அத்தை விதவை ஆயிடுவானு, என்ன அடிச்சா அவ வேதனைப்படுவானு இது வரைக்கும் உன்னோட அப்பா என்ன எதுவும் பண்ணலமா. அப்படி இருக்கும்போது இப்ப நான் போய் அவர்கிட்ட சொன்னா அவர் நான் சொல்றது எப்படி கேட்பாரு, எப்படி நம்புவாரு? நான் சொன்னாலும் அவரை நம்ப மாட்டாரு மாமா. அது மட்டும் இல்ல, அபூர்வா மேல தேவையில்லாத பழியெல்லாம் சுமத்துறேன்னு நினைப்பாரு. பூமி, இதுக்கு மேல யோசிக்காதமா. அம்மாவை எப்படியோ இழந்துட்டேன். அட்லீஸ்ட் உங்க அப்பாவையாவது நீ பாத்துக்கணும்ல. உங்க அப்பா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சுப்பாரு. வாமா போலாம், வா. அது எப்படி அபூர்வா? அவனால என்ன எப்படி இப்படி பேச முடியுது? அவனுக்கு என்ன பத்தி தெரியாதா என்ன? நான் பணத்துக்காக பேராசைப்படுற ஆளா? இல்ல மாமா, இல்ல. சரி, நீங்க குடிங்க மாமா, மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். நீங்க குடிங்க. அபூர்வா, அவன் மட்டும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணாம இருந்திருந்தா அவனை நான் எப்பவோ கொன்னு போட்டிருப்பேன். என் தங்கச்சி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நீதான் அவனை காப்பாத்திட்ட. சாரி மாமா, ஐம் சாரி. அன்னைக்கு நான் எப்பவோ செஞ்ச தப்புக்கு இப்ப நான் ரொம்பவே வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். சரி, நீங்க குடிங்க மாமா. குடிங்க. என் மனசே கேட்க மாட்டேங்குதா பூர்வா? மாமா ப்ளீஸ், நீங்க இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மனசை கெடுத்துக்காதீங்க. இத குடிச்சிட்டு நிம்மதியா படுத்து தூங்குங்க. வாங்கிக்கோங்க மாமா. அவளுக்கு சொத்தை கொடுக்கணும்ல. இப்பவே அவளை வர சொல்லுங்க. அவ சொத்து எல்லாத்தையும் அவ மூஞ்சிலே தூக்கி எறியற. அப்ப கேபி மாதிரி ஆளுங்க என்ன இப்படி கை நீட்டி பேச முடியாதுல்ல. என் முன்னாடி நின்னு பேச கூட தகுதி இல்லாதவங்க என்ன வந்து கேள்வி கேக்குறாங்க? மாமா, நாளைக்கு எப்படியும் அவ வருவாள. நீங்க நினைக்கிற மாதிரியே இந்த மொத்த சொத்தையும் அவ மூஞ்சில விட்டு எறிஞ்சிருங்க. இப்ப நீங்க கொஞ்சம் குடிங்க மாமா, ரிலாக்ஸ் ஆவுங்க. குடிங்க, குடிங்க மாமா. யாரால எனக்கு ஆபத்து? ஐயோ, அத நான் உங்களுக்கு எப்படி சொல்லுவேன்? உங்ககிட்ட அபூர்வா பேரை சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. உங்களுக்கு எப்படி சொல்றது? சரிப்பா, உங்களுக்கு யாராலையும் ஆபத்து இல்லாம இருக்கலாம். ஆனா சொத்தை மட்டும் என் பேர்ல எழுதாதீங்க. நீங்க எங்க இருந்தாலும் நல்லபடியா இருந்தா எனக்கு அதுவே போதும். போதும் பேசாத. உன் பொண்ணே வேண்டான்னு சொல்ற உனக்கு அவ சொத்து மட்டும் உனக்கு எதுக்குன்னு கேட்டான். உன் சொத்து என் கால் தூசிக்கு சமானம். நான் கொடுத்துறேன், எடுத்துட்டு கிளம்பு. அப்பா ப்ளீஸ் பா, இந்த சொத்துல எனக்கு ஒரு ரூபா கூட வேண்டாம். நீங்க நல்லா இருந்தா போதும். நீங்க நிம்மதியா இருக்கணும். வேணும்னா இந்த மொத்த சொத்தையும் அபூர்வாவுக்கு எழுதி கொடுத்துருங்க.
நாத்தனார் கல்யாணத்துக்கு அண்ணி தலைமை தாங்குறா. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பூமி. இதுல என்னோட சுயநலமும் இருக்கு. இப்ப நான் இந்த கல்யாணத்துக்கு தலைமை ஏத்துக்கலன்னா என் தம்பி சிவா இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை இழந்துருவான். இந்த டீலிங் கேட்க ரொம்ப நல்லா இருக்குமா? அப்படி கூட வச்சுக்கோங்களேன். அது இருக்கட்டும், நகையெல்லாம் உன் பொண்ணுக்கு மட்டும் போடுற, உன் மருமகளுக்கு எதுவும் கொடுக்கலையா சாரதா? அப்படி கேளுங்க. என் மருமகளே தங்கம் தான், அவளுக்கு தனியா வேற தங்கம் எதுக்கு? இந்த பாராட்டெல்லாம் கேட்டு நான் மயங்கிற மாட்டாத்த. எனக்கும் தங்க நகையெல்லாம் கண்டிப்பா வேணும். நான் பெத்த அந்த அழகான 6 அடி தங்கத்தை உனக்கு சொந்தமாக்கிக்கிட்டல. அம்மா, ஏன் கல்யாணத்துல உங்களுக்கு சண்டை என்ன? சைலண்டா இருங்க. கல்யாண பொண்ணுக்கு கோவம் வந்துருச்சு. சைலண்டா இருந்துருவோம். அம்மா பூரி ரெடி. என்ன பூமி இங்க நிக்கிற? சிவாக்கு ட்ரெஸ் கொடுத்துட்டியா? கூடவே இருந்து அவனுக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் பாத்துக்க சொல்லியிருக்காரு அண்ணன். அவன் எங்க? பூமி உன்னதான் கேக்குறேன், எங்க அவன்? சிவா ரூம்ல இல்ல. சிவாவுக்கு ட்ரெஸ் கொடுக்கலான்னு தான் வந்தேன். அவன் ரூம்ல இல்ல. எல்லா இடத்துலயும் தேடிட்டேன். அவன் எங்க இருக்கானே தெரியல. போனும் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரி. என்ன பூமி நீ கல்யாணத்தை வச்சுட்டு அவன் எங்க போறான்? இங்கதான் எங்கேயாவது இருப்பான். சிவா சிவா கல்யாணம் பண்ணிக்க தான் போயிருக்கானோன்னு எனக்கு தோணுது. சிவா கல்யாணம் பண்ணிக்க போயிருக்கானா? ஏய், பூரி இங்க இருக்கும்போது அவன் எங்க போயிருப்பான் பூமி? சிவா தங்கச்சி பிந்துவை கல்யாணம் பண்ணிக்க போயிருக்கான். என்ன சொன்ன? ஆமா, உங்க எல்லார்கிட்டயும் நான் ஒரு உண்மையை மறைச்சிட்டேன். சிவா கையால பிந்து கழுத்துல 3 முடிச்சு போட வச்சு அவங்கள அக்னி சுத்த வைக்கிறேன்.